குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், அதுவும் அவங்க கண்ணு முன்னாடி பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நம்மளாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எங்க வீட்டுல அன்எக்ஸ்பிளிகபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதுக்குள்ள எப்படியாவது என் வீட்டுல உள்ளவங்களை கொண்டு வந்துடணும், முக்கியமா என் பசங்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நான் நிறையவே ட்ரை பண்ணிருக்கேன். அதப்பாவுக்குதான் குழந்தைங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்தை தள்ளி போட அது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர, சில நேரங்கள்ல எனக்கு தோணுனது கூட உண்டு. எப்ப பாரு நம்ம ஏதாவது ஒரு புக்கை பத்தி பேசுறதோ இல்ல புக்கை பத்தி பாக்குறதோ இல்ல வீட்டுல புக் வச்சிருக்கிறதோ ஒருவேளை அவங்களுக்கு திகட்டிடுச்சோ, விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் அப்படிங்கறது நமக்கு சூஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால இங்கிலீஷ் புக்ஸ் தான் சூஸ் பண்ணுவான். அது மனசுல கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நான் இல்லம்மா இந்த புக் நல்லா இருக்கும், இன்னைக்கு இதுதான் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு தமிழ் புக் எடுத்து வச்சாலும் ஒழிய யாருமா அந்த அச்சுமிலி சொன்ன பாரதியா அப்படி எல்லாம் கேட்பான். சோ அந்த மாதிரி எல்லாம் கூட நைஸா அப்படியே உள்ள புகுத்திடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நிறைய யோசிச்சு பல தில்லு முள்ளுகள்லாம் பண்ற ஒரு புக் நான் பார்த்தேன். அம்மா டுடே வைஷாலி அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டே வரேன். அவங்களோட ப்ரொஃபைல அவங்க குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் which consists of 10 books. ஒரு கதை சொல்லி அதுக்கு அந்த குரல் எக்ஸாம்பிள் இப்படிதான் இந்த குரல் அப்படின்ற மாதிரி இல்ல அந்த புக்கு. ஃபேண்டசி அட்வென்ச்சர் மாதிரி அந்த புக்கு. அந்த ரேஞ்சுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, நார்னியாக்குள் மாதிரி ஒரு ஷெட்டுக்குள்ள இருக்க ஒரு டோர் வழியா அவங்க ஒரு உலகத்துக்கு போறாங்க, டைம் டிராவல் பண்ணி திருவள்ளுவரோட காலத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஸ்க்ரால் மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது, அங்க ஒரு குவெஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியானா ஜோன்ஸ்ல வர மாதிரி இந்த இது சால்வ் பண்ணும், இந்த இது சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துக்கு சேர்றாங்க. அப்ப அந்த குரலோடைய 5th சாப்டர் வரைக்கும் படிச்சுட்டு, இல்லமா இன்னைக்கு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம படிப்போம் நாளைக்கு அப்படின்னா என் பொண்ணால முடியவே இல்லை. ஆமா அடுத்து என்ன ஆகுதுன்னு பாக்கணுமா, எனக்கு தெரியணுமே, 6th சாப்டர் படிக்கணுமே, என்ன பண்றாங்கன்னு தெரியணுமே அப்படின்னு என்ன விட அவ ரொம்ப ஆர்வமா இப்போ ஒரு புக் படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலிங் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் புக் லவரோட ரியாக்ஷன் என் பொண்ணு கிட்ட கிடைச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த புக்குமே பர்சனலி எனக்குமே அந்த புக் ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஓ நம்ம இது எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கு இந்த புக் அப்படி ஆர்வமா இருந்தா. ஸ்கூல்ல இருந்து வரப்பயே சொல்லிட்டே வந்தா, அம்மா இன்னைக்கு நம்ம படிக்கலாமா, அது என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா, நான் சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடறேனே, எனக்கு தெரியணுமே அப்படி நான் நினைச்சேன் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், அது மாதிரி ஏதாவது சொல்ல போறா அப்படின்னு பார்த்தா அவ என்ன ஆன்சர் தெரியுமா சொன்னா. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சோ அது எப்படி நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க, இதுதான் உங்க கோல்னு தெரிஞ்சிருச்சு, சோ அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன எடுக்க போறீங்க அப்படின்னு அவன் என்ன தெரியுமா சொன்னா, தேங்க்ஸ் டு அம்மா டுடே வைஷாலி அப்படிங்கறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு புக்கு ரெடி பண்ணி கொடுத்த ருஷானி ரைட்டர் அவங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இல்ல ரொம்ப என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிச்சயமா இது பெய்ட் ப்ரமோஷன் இல்ல, தொடர்ந்து வாசிப்போம். பை.